வணக்கம். இந்த தலையங்கம் ஒரு நல்ல தலையங்கம் உண்டு. கூட்டுறவு நாட்டுயர்வு, கூட்டுறவு தான் நாட்டை முன்னேற்றம் என்று நிறைய தலைவர்கள கூற்றுக்கள், தலைவர்கள கோஷங்கள், தொழிலாளர் தின கோஷங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த விஞ்ஞானம் என்று சொல்கிறத விட இதுக்கு பின்னால் இருக்கிற என்னன்றதை பற்றி யோசிச்சிருக்கிறீங்களா? அல்லது எல்லா நாடுகள்லேயும் கூட்டுறவுன்றது ஒரு வெற்றிகரமான இதாக போய்கொண்டிருக்கேக்குள்ள ஒரு துறையாக போய்கொண்டிருக்கேன். ஏன் எங்கெண்ட நாடுகளில் மட்டும் கூட்டுறவு துறையால் பெருசாக சோபிக்க முடியல, பெரிய அளவில் எல்லா கூட்டுறவும் வெல்ல முடியல என்றதுக்கான காரணங்களும் யோசிச்சிருப்பீங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு. முதல்ல கூட்டுறவுன்ற தோற்றம் அது கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளில் இங்கிலாந்தில் தோற்றம் பெற்றது. எல்லாமே ஒரு முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு இயக்கங்களாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கங்களில் கூட்டுறவு இயக்கமும் உண்டு. அதுதான் அடிப்படை. மிச்சம் எல்லாம் பிறகுதான். அதில் முதலாவது சொன்ன உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட்டுறவு இருந்திருக்குன்னு சொல்லி. முதலாவது நுகர்வு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விலைக்கு விற்கக்குள்ள நுகர்ச்சி பொருளாதாரம் அடிபடுது ஏழை மக்கள் என்று சொல்லி ஒரு கூட்டுறவு சங்கம் ஒன்றை ஃபார்ம் பண்ணினோம். முதலாவது உருவாக்கினோம் இங்கிலாந்தில். நுகர்ச்சிக்கு மட்டும், அதாவது எல்லா பொருட்களையும் எல்லாரும் விற்கலாம் வேண்டியிருந்த முதலாளித்துவ நாட்டில் கூட்டுறவு சங்கம் தோற்றம் பெறுது 1700ஆம் ஆண்டுகளில். எல்லா பொருட்களையும் சரியான விலைக்கு மக்களுக்கு கொடுக்கணுமெண்டு. அப்போ எல்லா பொருட்களையும் சரியான விலைக்கு மக்களுக்கு கொடுக்கணுமெண்டு அன்றைக்கு வெளிக்கிட்டா முதலாளித்துவம் நசிக்கும். இப்போவே நசிக்கிற போது உங்களுக்கு அப்போவே நசிச்சிருக்குமென்றது தெரியும். அதை எப்படி கையாண்டாங்கள் என்றது தான் கூட்டுறவு சங்கத்தின் அல்லது கூட்டுறவுத்தின் தோற்றத்துக்கு அது ஒரு பாரிய ஒரு முன்னேற்றமாக அமைஞ்சது. பிறகு உதாரணமாக எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை நுகர்ச்சி செய்வினம். பலசரக்கு சாமான்களே வைங்க நுகர்ச்சி செய்வினம், வேண்டுவினம், பாவிப்பினம். அந்த சந்தை விலைக்கு தான் அவை வாங்குவினம். அப்போ பெரிய முதலாளித்துவ நிறுவனங்கள் ஃபுட் சிட்டிகள் விற்கிற விலைக்கு தான் வாங்கினோம்னா பிறகு அவைக்கு லாபம் கிடைக்கும். அங்கே தான் கூட்டுறவு வருது. ஆண்டு இறுதியில் கணக்கு பார்த்து எவ்வளவு லட்சம் பொருட்களை எவ்வளவு லட்சங்களுக்கு பொருட்களை கொள்வனவு செய்யணும்னு பார்த்து ஒவ்வொரு நபருடாகவும் ஒவ்வொரு அங்கத்தவர்களூடாகவும் அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு கிடைச்ச லாபம் கணக்கிடப்பட்டு அதில் கூட்டுறவு வளர்ச்சிக்கான நிதி, கூட்டுறவு சங்கத்தின் அந்த சங்கத்தின் மேலதிக வளர்ச்சிக்கானது, அடுத்த கட்ட முதலீட்டுக்கான நிதி என்று இல்லாமல் ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து வச்சு போட்டு, விகிதத்தை எடுத்து வச்சு போட்டு ஒரு அன்னளவு 50% இவேட்டில் இருந்து உழைச்ச காசில் 50% காசை இவேட்டியை திருப்பி கொடுக்குற போது 1,00,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருந்தால் கிட்டத்தட்ட 25,000 ரூபா ஆண்டு இறுதியில் திரும்ப கிடைக்கும் என்ற ஒரு கட்டத்தை தோற்றுவிச்சாங்க. யார் விடுவினம் என்ன? இப்போ எல்லாரும் அதில் மெம்பர் ஆகி அங்கத்தவர்கள் சேர முதலீடு கூடும். முதலீட்டை வச்சு கொண்டு இந்த நுகர்ச்சி சங்கம் என்றது உருவாகிச்சு. இப்போ இந்த செட்டப்பை பார்த்துட்டு பிறகு வங்கித்துறையில் ஜெர்மானியர்கள் இந்த ஹிட்லருடைய யுத்தம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. அங்கே உண்மையாக ஹிட்லர் பின்னால் யூதர்களுக்கு அடி போட்டதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்களில் உண்டு. அங்கே வாழ்ந்த ஆஸ்திரேலியர்கள் யூதர்கள் ஜெர்மன்காரருக்கு வட்டிக்கு கொடுத்து அறா வட்டியை வசூலித்து அவங்கள்ட்ட காணி எல்லாத்தையும் இவங்க எழுதி வாங்குகிற கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அது ஒரு அறா வட்டி முறை. அந்த முறையில் இருந்து வெளியில் வாரத்துக்கு சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி தாங்களே சேமித்து தாங்களே கடன் கொடுத்து தாங்களே வட்டி வசூலிக்கிற ஒரு சிஸ்டத்தை ஜெர்மானியர்கள் முதல்ல வங்கியை உருவாக்கினாங்க. அப்படி போய் கொண்டிருக்க அமெரிக்காவில் ஒரு பொருளாதார சரிவு விரைக்குள்ள அமெரிக்காவில் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் மேர் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி அரசாங்கத்திட்ட கூட்டுறவு சங்கங்களாக மேசன் வேலையை அப்படியே கான்ட்ராக்ட் எடுத்து பெரிய கட்டடங்கள் கட்டுறது அல்லது ரோட்டு போடுறதுன்னு சொல்லி பெரிய வேலைகளை அப்படியே கான்ட்ராக்டாக எடுத்து அவர்கள் தங்களுக்குள்ள பிரித்து செய்து போட்டு தங்களோட லாப பங்கீட்டு, அதாவது பங்களிப்புக்கு ஏற்ப லாப பங்கீடுன்ற ஒரு விஷயம் இருக்க கூட்டுறவுல நான் இப்போ சொல்லுவேன் இது முடிய அவையெல்லாம் அந்த காசை அவையில் பெற்றுக்கொண்டுக்கலாம். அப்போ சாதாரணமாக ஒரு கம்பெனியில் போய் அவர் மேசன் வேலை செய்கிறத விட அவருக்கு கூட வருமானம் பெறுது. மாதம் சம்பளத்துக்கு தான் அவர் வேலை செய்வார். வேலை செய்து முடிய ஆண்டு இறுதியில் கணக்கு பார்த்து குமார் அல்லது கணபதி என்றவர் ஊடாக அந்த கம்பெனி உழைச்ச லாபம் எவ்வளவு வேலை செய்திருக்கிறார்,
அது இந்த அவங்க லாப பங்கீடுன்னு சொல்லி ஒரு பங்கீடு லாப வருஷ முடிவில் திரும்பி போகும். இப்போ ஓரளவுக்கு விளங்கி இருக்குமா நினைக்கிறேன். கூட்டுறவு என்றது எல்லாருமா சேர்ந்து வேலை செய்து ஆண்டு இறுதியில் அவரவர் பங்கேற்புக்கு ஏற்றது போன்று அவர்களுக்கு லாபத்தை பிரித்து கொடுக்கிறது என்றது தான் கூட்டுறவு என்றது ஒரு செட்டப். இனி இதை நான் உற்பத்தி சங்கங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஒரு 200 பால் மாடு வச்சிருக்கிறார்கள். பாலை உற்பத்தி செய்து அங்கங்கே தங்கண்ட ஊருக்குள்ள 4 பேருக்கு 10 பேருக்கு கொடுத்து கொண்டு இருக்கணும். இப்போ தொழிலை விருத்தி செய்யலாமே இருக்குது. பக்கத்து வீடுகளை கொடுத்து என்னென்று நாங்கள் நிறைய பாலை இது பண்ண இயலாது. அப்போ யோசிக்கணும், ஓகே நாங்கள் 200 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பால் சாலை, ஒரு ப்ராசஸிங் சென்டர் அமைச்சு அதில் நாங்கள் 200 பேரும் அங்கத்தவராகவும் அங்கண்ட 200 பேர்கிட்ட பாலும் அந்த நிறுவனம் கொள்வனவு செய்யும். அண்டையான் பால் விலைக்கு கொள்வனவு செய்யும். அது பாலாக்கி பன்னீராக்கி பேக்கெட்டாக்கி தயிராக்கி மோராக்கி என்று சொல்லி அது நிறைய விஷயங்களில் அது வேல்யூவேட் பண்ணும். அதாவது பெறுமதி சேவையில் அது பொருட்களை உருவாக்கி அதை விற்பனை செய்து கொள்ளும். அது லாபம் உழைக்கும். அது அந்த வருடம் முழுவதுமாக உழைச்ச லாபத்தில் ஒவ்வொருத்தரும் கொடுத்த பாலுக்கு ஏற்ற மாதிரி கணபதி 100 லிட்டர் கொடுத்துருப்பார், முருகன் 1000 லிட்டர் கொடுத்துருப்பார், இன்னும் ஒருத்தர் 7000 லிட்டர் கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் அவரவர்கள் பங்களித்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கான லாபம், ஒட்டுமொத்தமான லாபம் 2 லட்சம் ரூபா கிடைக்குதுன்னு சொன்னால் முருகனுக்கு 10,000, கணபதிக்கு 7000 லிட்டர் கொடுத்தவருக்கு 7 லட்சம் அல்லது 70,000 என்று சொல்லி அந்த விகிதத்தில் பிரிஞ்சு கொள்ளும். எல்லாருக்கும் சம அடிப்படையில் பிரியாது. பங்குச்சந்தை வேறு மாதிரி. பங்குச்சந்தை அந்த நிறுவனம் லாபம் உழைக்க பங்கு வச்சுக்கிற எல்லாருக்கும் அந்த பங்குன்ற பெறுமதி கூடும். இங்கே அப்படி இல்லை. இங்கே பங்களிக்கும் அங்கத்தவருக்கு மட்டும்தான் லாப பங்கீடு கிடைக்கும். மற்றபடி அந்த பங்கு 100 ரூபா பங்குன்னா 100 ரூபா பங்காவே தான் இருக்கும், 1000 ரூபா பங்குன்னா 1000 ரூபா பங்காவே தானே இருக்கும். பங்களிச்சினமா பால் கொடுத்தினமா அவருக்கு லாபம் கிடைக்கும். இல்லாட்டி அவர் ஒரு ஸ்லீப்பிங் அங்கத்தவராக இருப்பார், நித்திரை அங்கத்தவராக இருப்பார். நல்லா இருக்குல்ல கேட்க. அப்போ இதே விஷயத்த நெல்லுக்கும் யோசிங்க. ஒரு 200 நெல் வயல் ஓனர்ஸ் இருக்கணும். 3 ஏக்கராக நெல் விதைக்கிறார்கள். 200 பேர் இருக்கணும். அவையில் வளமையை அறாவிலைக்கு எல்லோரிக்காரன் கட்டி கொண்டு போகிறான்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கணும். 200 பேரும் சேர்ந்து கிட்னியை பாவிக்கணும். ஓகே, நாங்கள் ஒரு பெரிய மில்லை அமைப்போம். நாங்கள் ஒரு பெரிய மில்லை இங்கே அமைப்போம், கிளிநொச்சியில் அமைப்போம். ரைட், அமைச்சாச்சு. அவன் எல்லாரும் காசு போடினோம். அதுதான் அந்த பங்கு சேர்க்கணும். 200 பேரும் 1000 ரூபா போடினோம். 2 லட்சம் ரூபா வருது. மிச்சத்துக்கு லோன் அடிக்கணும். ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். 10,000 போடினோம். 20 லட்சம் ரூபா வருது. மிச்சத்துக்கு லோன் அடிக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒரு மில்லை போட்டாச்சு. இப்போ இந்த மில்லை போட்டுட்டு எல்லாரும் இந்த நெல்லை அந்த மில்லுக்கு விற்கணும். எப்போத்தையாம் விலைக்கு? அன்றைக்கு அந்த லொரிக்காரன் வந்து கட்டுற விலைக்கு, அறாவில்லைன்னு சொல்லுவோம், அந்த விலைக்கே கொடுத்துருக்கணும். இவேண்டு தானே மில். இவைக்கே அது பில்லை போட்டு அது வாங்குது. காசு கொடுக்கணுமோ இல்லையோ பில்லை போட்டு வாங்குது. 8,000 ரூபாய் எதிர்பார்க்கல 6,500 ரூபாய்க்கு லோரிக்காரன் கட்டுறான். ரைட், ஓகே, இது 6,500 ரூபாய்க்கு இந்த மில்லுக்கும் கொடுத்தாச்சு. மில்லினி அரிசியாக்கி தவிடாக்கி உமியாக்கி என்று சொல்லி அது ஒரு ப்ரோசஸ் ஒன்று செய்து அது லாபம் உழைக்குது மில். இப்போ லாபம் உழைக்கைக்குள்ள அரிசி ஆக்கைக்குள்ளே தெரியும் உங்களுக்கு. ஒரு மூடையில் எத்தனை அரிசி வரும், விளையில் அரிசி வரும், எந்த மாதிரி லாபம் வரும்னு தெரியும். அப்போ சும்மா வைங்க ஒரு 200 பேர்கிட்டையும் வாங்கின நெல்லில் அந்த போகம் 20 லட்சம் ரூபா லாபம் கிடைச்சிருக்கு மில்லுக்கு. இப்போ மில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆண்டு இறுதி கணக்கு பார்க்குது. மில்லான் இப்போ இதில் கூட்டுறவு சங்கம். அந்த கூட்டுறவு சங்கத்தின் மில் வந்து கணக்கு பார்க்குது. ஓகே, எங்களுக்கு இந்த வருடம் இவ்வளவு லாபம், 20 லட்சம் ரூபா லாபம். 200 பேர் நெல் தந்தவே. ஒரு கூட தான் தந்திருக்கேன். சமனா பிரிக்கிறே இல்லை. இதுதான் கூட்டுறவுன்ற ஒரு பலம். இதுதான் சமனா பிரிக்கிறே இல்லை. ஒருத்தர் 3 ஏக்கர் நெல் செய்து ஒருத்தர் 50 மூடை தந்தவர், இன்னொருத்தர் 100 மூடை தந்தவர், 150 மூடை தந்தவர். அங்கே ஒரு விகிதம் ஒன்று இருக்குது. அப்போ மூடைக்கு எவ்வளோன்னு சொல்லி பிரிச்சாச்சு. இப்போ 200 ஏக்கர் நெல் 2000 ஒரு 20,000 கிலோ கிடைச்சது. எல்லாம் 20,000 மூடை. இப்போ அதை பிரித்து மூடைக்கு எவ்வளோன்னு எடுத்தால் அந்த மூடைக்கு ஏற்ற மாதிரி இப்போ 100 மூடை கொடுத்தவருக்கு தர 100, 50 மூடை கொடுத்தவருக்கு அந்த பெருமதி தர 100. இப்போ வைங்களேன், ஒரு மூடைக்கு 2,000 ரூபா கொடுக்க போகுது. திருப்பி லாபம் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த லாபம் ஒட்டுமொத்த லாபம் 20 லட்சம். அந்த 20 லட்சத்தில் சங்க வளர்ச்சி, மில் வளர்ச்சி, எதிர்கால இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் எல்லாம் செய்து ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கி வச்சிட்டோம். மிச்சம் 10 லட்சம் ரூபாயை மூடைக்கு 2,000 ரூபா படி பிரிக்கிறோம். ஒட்டுமொத்தமாக வந்த மூடைக்கு 2,000 ரூபா படி என்று சொல்லி அதை கணக்கு செய்து பார்த்தும் எடுத்தாச்சு. அப்போ 30 மூடை கொடுத்தவருக்கு 60,000,
100 மூடை கொடுத்தவருக்கு 2 லட்சம் சொல்லி அது சரியாக அது பிரிபட்டு வழங்கப்படும். இதைத்தான் சொல்கிறது பங்கேற்புக்கு அமைவான அல்லது பங்கேற்புக்கு அளவான லாப பங்கீடு. ஒரு மூடையும் கொடுக்காதவரை இருப்பார், வாயால் மட்டும் விவசாயம் செய்து கொண்டு அவருக்கு எதுவும் போகாது. ஆனால் பங்காளர்கள் இருந்து அவர் நீக்கப்பட மாட்டார். அவர் ஸ்லீப்பிங் பார்ட்னராக, ஸ்லீப்பிங் இன்வெஸ்டராக, ஸ்லீப்பிங் அங்கத்தவராக இருப்பார். இதில் நான் உங்களுக்கு 2 விஷயமும் விளங்கப்படுத்தினான். முதல் பலசரக்கை வச்சு சொன்னான் நுகர்ச்சி. இப்போ உற்பத்தி சங்கம் பாலை வச்சும் நெல்லை வச்சும் சொன்னேன். இந்த பாலையும் நெல்லையும் எடுத்து போட்டு நீங்கள் என்னவும் வைக்கலாம். கருவா வைக்கலாம், தென்னை வைக்கலாம், என்னத்தை போட்டு யோசித்தாலும் சரி. 100 தென்னை உற்பத்தியாளர்கள், தென்னை விவசாயிகள் இருந்து அவையில் சேர்ந்த ஒரு விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கலாம். சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கலாம். ஜெர்மனியில் உருவாகின மாதிரியான சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி ஒரு 100 பேர் சேர்ந்து கிழமைக்கு 200 ரூபா சேர்த்து 500 ரூபா சேர்த்து 100 பேர் 500 ரூபா சேர்த்து ஒரு அமௌண்ட் ஒன்று வந்துடும். அதே அன்றைக்கு ஒருத்தருக்கு கடனாக கொடுக்குறது, விண்ணப்பிச்ச ஒருத்தருக்கு அந்த கூட்டத்துக்குள்ளேயே தான் கொடுக்குறது. அப்புறம் அதுக்கும் பட்டி வரும். அப்புறம் அடுத்த கிழமையும் திரும்ப சேமிப்பு வரும். அப்போ இது திரட்டி திரண்ட நிதியாக அந்த கூட்டுறவு சங்கத்தில் திரண்ட நிதியாக இருந்து கொண்டே இருக்கும். அளவளவான வட்டிக்கு அளவான கடனை கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டிருப்பினும் அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கும். அது 2 வருடத்துக்கு ஒருக்கா தெரிவு செய்யப்படும் என்று சொல்லி இந்த கூட்டுறவு இயக்கத்தின் கொள்கைகள் போகுது. அப்போ நீங்கள் திருப்பி கேட்பீங்க, இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் என்று சொல்லி ஒரு கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையா? தேவை. என்னென்னு சொன்னால் லிட்ரஸி ரேட், இந்த கல்வி அறிவு குறைஞ்ச நாடுகளில் இந்த கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது நல்லமன்றது என்னோட கருத்து. அவையின் கணக்கீடு, கணக்கு ஆய்வுகள், அவையின் தொடர்ச்சியான வருகைகள், ஆலோசனைகள் இருக்கிறது நல்ல. கூட்டுறவு நிறுவனம் 72ஆம் ஆண்டு சட்டத்தின்படி அது தனி ஒரு சுயநிர்ணய உரிமைக்குள்ள வந்துட்டு அவைய யாரும் அவையின் முடிவுகளுக்கு வேறு யாரும் போகலாது. ஆனால் கூட்டுறவு கணக்காய்வு நிறுவனம் அல்லது கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் அரச நிறுவனம், அதில் இருக்கிற எல்லாம் அரச ஊழியர்கள், அவையில் ஆலோசனை வழங்கலாம். வருவினம், நாங்கள் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோம், அது பிழைச்சி போச்சுண்டா அதில் லோக்கில் எழுதுவினோம். ஏன் அது தேவையென்றா, எங்கள்கிட்ட 500 அங்கத்தவர்கள் இருந்தாலும் பொதுச்சபை தீர்மானித்து ஒரு 7-8 பேர் தான் அதில் போட்டில் இருக்க போயிடும். அவை தான் இந்த கூட்டுறவு சங்கத்தை நடத்தி கொண்டு போவினோம். அப்படி நடத்தி கொண்டு போகிற போது அவை அந்த மிச்ச 500 பேரும் என்ன நம்பிக்கையில் இருக்கணும்னா ஓகே, அது டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கொள்ளும். ஆனால் டிபார்ட்மெண்ட் எழுதின லோக்கல் மீறி நடந்த சம்பவங்களும் இருக்குது. நியூஸ் ஓலர் கூட்டவனான்னு டிபார்ட்மெண்ட் எழுதி இருக்கும். இவங்க கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிற போட் முடிவெடுத்து போட்டு கூட்டின கதை இருக்குது. ஒன்றும் செய்யலை, கேஸ் போடலை. நான் எழுதினான், எனக்கு தெரியாமல் போட்டேன். ஒரு வேளை அந்த சங்கம் திவாலாயினா பொதுச்சபை கூட்டப்படையாக ஒரு மெம்பர், ஒரு அங்கத்தவன் எழுப்பின, ஒரு பங்குதாரர் எழுப்பினு டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன பார்த்தீங்க, உங்களை நம்பி தானே நாங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் கேட்டால் இங்கே வா, நாங்கள் எழுதியிருக்கிறோம், நீ தான் வந்து அப்பப்போ பார்த்துருக்கணும், பொதுச்சபை கூட்டத்தை கூட்டியிருக்கணும், நீங்கள் அதில் பார்க்கலன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் தடையாக இல்லை, அது அவையில் சொல்லுவீங்க. ஓகே, பொருள் ஒன்று கொள்வனை செய்யிருக்கிறீங்களா, அன்றைக்கு ஒரு மானிட்டர் ஒன்றை மாற்றினாங்க. எங்கள்கிட்ட சிடிஓ பார்த்தார், மானிட்டர் ஒன்று அவருக்கு அதை டக்குன்னு அது படத்தை பார்க்க அது கம்ப்யூட்டர் ஒட்டுமொத்த கம்ப்யூட்டரே வாங்கிட்டேன் நினைச்சிட்டார். உடனே போட்டார் ரஜிதன், நீங்கள் கொள்வனவு செய்கிறேன்னு சொன்னால் உங்களோட கூட்டத்தை போட்டு பிஓடி எல்லார்டையும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியல்லோ நீங்கள் வேண்டியிருக்கணும். அப்புறம் நான் அவருக்கு விளங்கப்படுத்தினேன், அண்ணா இதில் இது திருத்த வேலைக்கு போனது, திருத்தைக்குள்ள அவன் மானிட்டர்ன்ற காசோட திருத்த வேலை காசு கூட வேணுமென்றபடி 22,000 ரூபாய்க்கு மானிட்டர் மட்டும் வாங்கினா தட்ஸ் ஓகே. எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா அந்தளவு தூரம் டிபார்ட்மெண்ட் மற்ற அங்கத்தவர்களோட நிலையில் அக்கறையாக இருக்குது. மற்றபடி இல்லாட்டி என்ன செய்துட்டு போகலாம்னு விடலாம். இப்போ நீங்கள் திருப்பி கேட்பீங்களா, இப்போ இவ்வளவு கவனிப்பும் இருந்தும் என்னென்று ரஜிதன் கோஆபரேட்டிவ் சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் திவாலாகுது, அதை இன்னும் திவாலாகுது. ஏன்னா இவையிலும் ஒரு அளவுக்கு மேலே மூக்க நுழைக்கிறார். இவைக்கு வேலை விளங்கும் திவாலாக போகுதாண்டு. இவை எழுதுவினம் அறிவிக்கலாம், மற்ற அங்கத்தவர்களுக்கு அலர்ட் பண்ணலாம். நீங்கள் பொதுக்கூட்டத்தை போடுங்கோ, பல நிர்வாகம் என்ன செய்யுதுன்னு பாருங்கோ, புது நிர்வாகத்தை மாற்றுங்கோ, நம்பிக்கை எல்லாரும் பிறகு கொண்டு வாங்க, ஏதாவது ஒன்று சொல்லலாமே தவிர இவே போய் மூக்க நுழைச்சி நீங்கள் திவாலாக போகிறீங்களோ ஓடுங்கூடா வெளியில் கலைக்கிறதோ இதுக்கோ இல்லை. ஏன்னா அந்த சட்டம் அதில் விட இல்லை. கூட்டுறவு சங்கம் சுயாதீனமானது. இங்கிலாந்தில் இந்த வரைக்கும் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இல்லை. அவங்கள ஒரு இயக்கமாகவே தான் நடத்தி கொண்டு வராங்க. பிரிட்டனில் கோஆபரேட்டிவ்ஸ் பெரிய மூவ்மெண்ட், நீங்கள் நெட்டில் தேடி பாருங்க, இன்று வரைக்கும் டிபார்ட்மெண்ட் இல்லை. அதாவது ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு, அங்கே டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு ஆள் இருந்து பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. அவங்களுக்கு வாட்ஸ்அப் குழு மாதிரிக்கு நிறைய குரூப் வச்சுருவோண்டு டெய்லி தங்கிட்ட அப்டேட்டை பார்த்து கொண்டிருக்காங்க.
அவன் தன் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கான். ஒவ்வொரு அங்கத்தவனும் ஓகே இந்த நிறுவனம் எப்படி போகுதுன்றதை பார்த்து கொண்டிருக்கான். அவனுக்கு தன்னை நிறுவனம் என்ற ஃபீலிங் இருக்கும். என்ன அவனுக்கு லாப பங்கு வந்து கொண்டிருக்கு. அது வேறு லெவல். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இந்த அரசாங்கமும் இப்போ கூட்டுறவு பற்றி நிறைய கதைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு சைன் உண்டு. அது ஏனென்று சொன்னால் இந்த பெரிய நிறுவனங்கள், கோஆபரேட் நிறுவனங்கள் என்று சொல்லி எல்லாம் நிறைய போட்டிகளை சந்திக்கிற ஒரு நாட்டில், ஒரு மக்கள் துன்பப்படுற ஒரு கட்டம் இருக்கிற ஒரு நாட்டில் கூட்டுறவு வளர்ந்து கூட்டுறவு மூலம் மக்கள் பலப்படுத்தப்படுறது, ஒவ்வொரு மக்களும் கூட்டுறவு சங்கம் ஏதோ ஒன்று அங்கத்தவர் பள்ளிக்கூடத்தில் கூட கூட்டுறவு சங்கம் இருக்குது. களி தெரியுமோ? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர்கள் கூட்டுறவு சங்கம். அவர்கள் தங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம், கொப்பி புத்தகம் எல்லாத்தையும் சப்ளையர்கிட்ட இருந்து நேரம் வாங்கி மாணவர்களுக்கு விற்று கொள்ளலாம். மாணவர்கள் யார் எத்தனை ரூபாய்க்கு வாங்கினோம்ன்றதன் அடிப்படையில் அவர்களுக்கான லாப பங்கீடு திரும்பவும் அந்த பிள்ளைகளுக்கு போகணும் அந்த வருடகட்டத்தை கணக்கில் முடிவில். இதுதான் கூட்டுறவுன்ற அடிப்படை விஷயம். இந்த அடிப்படை 7 கூட்டுறவு சித்தாந்தங்கள் என்று வச்சிருக்கேன். நான் இன்றைக்கு முதலாவதை பற்றி அல்லது எனக்கு முக்கியமாக தெரிஞ்சதை பற்றி அல்லது தோல்விக்கான காரணம் என்று நான் நினைச்சதை பற்றி மட்டும்தான் கதைக்கிறேன். மற்றதெல்லாம் இருக்குது. தடையற்ற அங்கத்துவம் கேட்டால் மறக்க இயலாது. ஆனால் வழிமுறை வைக்கலாம். திருவையாறுக்குள்ளே இருக்கிறவர் மட்டும்தான் இந்த சங்கத்தில் இருக்கலாம் என்று, அது புங்குடுதியில் இருக்கிறவர் அதில் இருக்க இயலாது. ஆனால் திருவையாறில் அதே புங்குடுதி வந்து இங்கே ஒரு வியாபார முயற்சியோ விவசாய முயற்சியோ செய்வாராக இருந்தால், அந்த விவசாய முயற்சியோ வியாபார முயற்சி பதிவு செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால் அவர் அதை வச்சுக்கொண்டு பங்காளராக இணையலாம். அப்படி அது தடையற்ற அங்கத்துவம் இருக்குது. முக்கியமான விடயமாக நான் இந்த லாப பங்கீட்டை தானே நான் சொன்னேன். லாப பங்கீடுன்ற விஷயம் எல்லாம் சரியாக இல்லாததால் எங்கள்ட கூட்டுறவு இயக்கம் இலங்கையில் கொஞ்சம் நலிவடைஞ்சு போச்சு அல்லது தோல்வி அடைஞ்சு போச்சுன்றது உண்மை. அது ஏனெண்டா நான் கண்டுபிடிச்ச காரணத்தை சொல்கிறேன். வேறு யாரும் வேறு காரணங்கள் கண்டுபிடிச்சிருந்தால் அதையும் இதோட சேர்த்து கொள்ளுங்கோ. ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலாக இருக்கட்டும். ஏனெண்டா இது ஒரு பெரிய விஷயம், முக்கியமான விடயம். கலந்துரையாடலை ஆரோக்கியமாக வைப்போம். பதில் தாங்கோ, ஆரோக்கியமாக தாங்கும். அதை என்ன நல்ல நான் பதிலளிக்கலாம் திருப்பி. நான் எனக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். எடுத்தோடனே நீங்கள் வேறு தமிழ்கள் இங்கிலீஷில் கதைச்சால் நான் ஹைட் பண்ணி விட்டு போனேன்னா உங்கள்ட்ட இருந்து என்ன சொல்ல வாரீங்கன்றதை நான் படிக்கலாம் போயிடும். என்எம் பெரேரா நிதியமைச்சராக இருந்த காலத்தில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா பிரைம் மினிஸ்டர் முதலாவது பிரதம மந்திரி என்னவா இருந்த நேரம் இந்த கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்தியிருக்கணும். என்எம் பெரேரா நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். ஓகே, அவர் அந்த நேரம் வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொண்டிருந்த இந்த பனை தொழில், தென்னை தொழில், இந்த கல் சம்பந்தமான தொழில் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வந்து அவையில் கூட்டுறவு சங்கமாக்கி ஒரு முறைப்படுத்தினன்ற பெருமை என்எம் பெரேரா ஐயாக்கு இருக்குது இந்த வரைக்கும். அவரால் மிச்ச கூட்டுறவு சங்கங்களையும் இன்டியூஸ் பண்ணி அதில் எல்லாரும் பதிய வச்சிருக்கணும் அந்த கவர்மெண்ட் நேரத்தில். அது பதிஞ்சு கொஞ்ச காலம் நல்லா இருந்த கையோடு எங்கள் உள்நாட்டு யுத்தம் வந்துட்டு, அதுக்கு பிறகு அல்லது இப்படியும் ஒரு கதை இருக்குது. மக்கள்கிட்ட சரியாக இந்த உணவு பதார்த்தங்கள், உணவு பண்டங்களை கொண்டே சேர்க்கறதுக்கு அரசாங்கத்திட்ட வேறு நிறுவனங்கள் இல்லாததால், சதோச மாதிரியான நிறுவனங்கள் கெப்பாசிட்டி எல்லாம் போதாது, தனியார்கிட்ட கொடுக்க இல்லாது. அவையில் உருவாக்கினதான் இந்த கூட்டுறவு சங்கம் என்று நுகர்ச்சி கூட்டுறவு சங்கம் என்று சொல்கிறாக்களும் இருக்கணும். அது உருவாக்கின பிறகு சுத்தம் வந்ததா இல்லை சுத்தம் வந்த பிறகு அவையில் இதை உருவாக்கினமான்றதை விடுவோம். அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த சங்கங்கள். அப்போ நுகர்ச்சி சங்கங்கள் எல்லாம் நிவாரணம் கொடுத்து அந்த பங்கீட்டு உணவு பங்கீட்டு வேலையை செய்து கொண்டிருக்கிற போது இந்த லாப பங்கீடுன்ற விஷயமோ கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட்ன்ற விஷயமோ அதுக்குள்ள வேற இல்லை. கவனித்து பாருங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் டைம் ட்ராவலிங்கில் பின்னால் போயிருந்தீங்கன்னு சொன்னால் பொதுக்கூட்டம் நடக்கும். பொதுக்கூட்டத்தில் கூட்டுறவுன்ற சித்தாந்தம் என்னென்னு தெரியாமல் அந்த பொதுக்கூட்டம் நடக்கும். அதில் ஒருத்தர் தலைவர் செயலாளராக பிரேரிக்கப்படுவார், முன்னிலைப்படுவினோம், எலெக்ஷன் நடக்கும், யாராவது ஒருத்தர் வருவார். அவர் பிறகு அடுத்தடுத்த வருஷங்களில் அரசியலுக்கு வந்துடுவார். அல்லது இப்போ ஊருக்குள்ளே பெரிய மனுஷனாக இருப்பார். அரசியல் கட்சி இல்லைத்தானே பிறகு எங்களுக்கு பெண்ணிக்குள்ளே ஊருக்குள்ளே பெரிய ஒரு மனுஷனாக இருப்பார். அவர் தலைவராக இருப்பார். அவருக்கும் தெரியாது உண்மையாக கூட்டுறவு சந்தச்சு என்ன சித்தாந்தம் அல்லது அந்த என்ன கட்டமன்ற தெரியாமல் இருந்த தலைவர் மேரும் ஜிஎம் மேரும் இருக்கணும். இப்போ மெல்லமாக கதைச்சு பார்த்தா அப்படி ஒன்று கேட்டாக்களும் இருக்கணும், நல்ல விளங்கி செய்தாக்களும் இருக்கணும். நான் ஒருத்தரில் இப்பெல்லாம் சொல்லலை. அப்போ உணவு பங்கீடு என்றது எங்கண்ட
கூட்டுறவு நிறுவனங்கள் செய்து வரைக்குள்ளே இந்த கூட்டுறவு சித்தாந்தம் அடிபட்டு போகுது. பங்கேற்புக்கான லாப பங்குடண்டா என்னத்தில் லாபத்தை பங்குடுறது செய்தது முழுக்க நிவாரணம் கொடுத்தாண்டா இந்த யார் பங்கெடுத்த பங்காளியாக இருக்கிறவனுக்கு நிவாரணம் கொடுத்தாதான் மற்றவனுக்கும் கொடுத்தாதான். அப்போ அதில் லாப பங்குடண்டோண்டு வராது, கொடுக்கல. இப்படியே நடந்து கொண்டு இருக்க 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சுது. 2009ஆம் ஆண்டு வரை 72ஆம் ஆண்டுலேருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் நிவாரணம் தானே கொடுத்தோம் ஐயா. 2009ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 18ஆம் தேதி யுத்தம் முடிஞ்சுதான்னு சொன்னால் 19ஆம் தேதி எங்களுக்கு எது தெரியும்? நாங்கள் புதுசாக ஒரு யுகத்துக்குள்ளே கூற போகிறோம்ன்றது விளங்குமா, இல்லை நாங்கள் செய்ததையே செய்வோமோ? நாங்கள் திரும்பவும் சட்டிக்குளத்தில் கிளையை திறந்து சாமான் விற்றோம். அங்கே எல்லா பங்குட்டுக்கு சம்மந்தம் இல்லை, அங்கே எல்லாருக்கும் விற்றோம். அங்கே மெம்பர் எந்த முகாமுக்கு இருக்கிறான், கிளை ஏதோ ஒரு முகாமுக்கு இருந்தது. திரும்ப மேலுடியேற்றம் வந்தோம். மேலுடியேற்றம் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனையை தொடங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள்கிட்ட கிளைகள் பூட்டப்படுது. இப்போ கூட்டுறவு சங்கங்கள் கிளைகளை வச்சுருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளைகள் பூட்டப்படுது. இல்லாட்டி தானாக ஓடின கட்டம் போய் ஓட்டப்படுற நிலைமை வருது. படங்களுக்கு சொல்லுவோம் என்ன, ஓடுற படம் ஓட்டப்படுற படம். அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து அது ஒரு அடுத்த கட்ட விஷயம் உண்டு. ஏதாவது ஒன்று தேவையற்ற கட்டத்தை நோக்கி வந்து கொண்டு இருப்பார் அவர். இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண வலிக்கிறீங்க, இவங்களால் பொருள் விற்கலாம் இருக்குது, இந்த கோஆப்ரேட்ஸை உள்ளே விடாதேங்கோ, இங்கே சில பொருட்கள் எங்களுக்கு அண்ணே மட்டும் தாங்கோ கண்டெல்லாம் சில கோஆப்ரேட்டிவ்ஸ் இந்த தலைவர்கள், செயலாளர்கள், ஜெனரல் மேனேஜர்ஸ் கதைக்கிறத நான் கேட்க என் காதுக்கு வருது. இப்போ நானும் திருவையாறு படித்த வாலிபர் சங்கத்தின் தலைவராக ஆக்கப்பட்டேன் திடீரென்று. அது ஒரு எதிர்பாராத விஷயமா போயிட்டேன் லைஃப்பில். அதுக்கு பிறகு தான் உண்மையாக நான் இந்த கோஆப்ரேட்டிவ்ஸை பற்றி தேடினேன். ஏன் இது ஃபெயில் ஆகினது, ஏன் எங்கிட்ட சங்கம் பூட்டப்படுற நிலைமைக்கு போச்சுது, அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன? நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனாலும் பிரதானமான காரணம் இந்த சித்தாந்தம் தெரியாமல் நாங்கள் சங்கத்தை கனகாலமாக நடத்தி வந்ததால் அது ஒரு பிரதானமான காரணமாக நான் பார்க்குறேன். மற்றபடி சொல்லலாம், அரசாங்க நிறுவனங்களால் வழங்கப்பட்ட மெஷினரி இல்லை, தரம் இல்லை, அதுகளெல்லாம் பழுதாக போச்சு, இயங்கக்கூடிய மாதிரி இல்லைன்றெல்லாம் நிறைய காரணங்களை சொல்லலும். அதெல்லாம் உடனடி காரணங்கள்லாம். நீண்டகால காரணம்ன்றா நான் இதைத்தான் சொல்லுவேன். அப்போ இதை திரும்ப கோஆப்ரேட்டிவ்ஸை மீட்டெடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் பிரஜிதன் ஐயாண்டா? ஒன்றுமே இல்லை, எல்லாம் அப்படியே போய் கொண்டிருக்க. பங்களிக்கும் அங்கத்தவர்களுக்கு லாப பங்குடன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வரோம். பங்களிக்கும் நுகர்ச்சி சங்கமாக இருந்தால் எவ்வளோ பேர் சாமான் வாங்குறானோ அவன் வாங்குகிற சாமானுக்கு அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். இந்த நம்பரை சொல்லி நீ சாமான் வாங்கு. எண்ட் ஆஃப் த வருஷம் முடிவில் அவன்கிட்ட பேரால் வாங்கப்பட்ட அவ்வளோ சாமானாலேயும் சங்கத்துக்கு எவ்வளோ வருமானம் கிடைச்சிருக்கு, அதில் சங்கத்துக்கு என்ன பெர்சன்டேஜ் எடுத்து வைக்கணும், மிச்சத்தை இந்த ஐயாண்டு கூப்பிட்டு அவனுக்கு கொடுத்துரும். அது ஆண்டிறுதி கூட்டத்தில் கொடுக்கணும். அதுதான் கோஆப்ரேட்டிவ் சொல்லுது. பின்ன அந்த அவன்கிட்ட காசையும் பிடுங்கி வச்சு நாங்கள் வியாபாரம் செய்து முன்னேறணும்னு சொல்லலை. அவன் உங்கள்கிட்ட தான் வந்து சாமான் வாங்கணுமன்றதுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் இருக்கணுமே தலைவர். அவன் ஏன் காகில்ஸில் போய் வாங்கக்கூடாது, அவன் ஏன் கீழ்ஸில் போய் வாங்கக்கூடாது, ஏன் உங்கள்கிட்ட நுகர்ச்சி சங்கத்துக்கு காக்கா கீ சங்கத்துக்கு ஏன் வரணும்? அதுக்கு நாங்கள் ஏதாவது கொடுக்கணும் அவனுக்கு. சரி, குறைஞ்சபட்சம் பாயிண்ட்ஸாவது கொடுத்தா அந்த பாயிண்ட்ஸை வச்சு அவன் பள்ளிக்கூடத்துலையாவது சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும் பிள்ளையே, அல்லது எங்கேயாவது லைன்லையாவது முன்னுக்கு நிற்கக்கூடிய மாதிரி இருக்கணும். வேணும் அவனுக்கு அது கூட தேவையில்லை, அவனுக்கு காசு வேணும். எல்லா விவசாயம் உற்பத்தியாலும் காசு வேணும். உற்பத்தி சங்கத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னேன். நான் முதல் சொன்ன நுகர்ச்சி சங்கத்துக்கு உற்பத்தி சங்கத்துக்கு எடுத்தீங்கன்னா ஓகே, நெல் வாங்குகிறோம், அரிசி ஆக்குறோம், விற்கிறோமா, லாபம் ஒரு கொஞ்சமாச்சும் வந்தது தானே. எல்லாரும் சொல்கிறது நெல் ப்ராஜெக்டில் லாபம் வந்தது ரஜிதான், பலரச ப்ராஜெக்டில் நட்டம் வந்ததால் அந்த ஒட்டுமொத்த கணக்கும் இப்போ எங்கள்கிட்ட நட்டத்தில் கிடக்கேன். அது பலரச ப்ராஜெக்ட் ஃபெயில்ண்டா பலரச ப்ராஜெக்டின் கணக்கை மட்டும் நட்டமாக காட்டி அந்த கணக்கை மட்டும் அவங்களுக்கு இந்த முறை கொடுக்காமடுங்க, அடுத்த முறை லாபமாக்கி அவங்களுக்கு கொடுத்து கொள்ளுங்க. அல்லது அதுக்கு மாற்ற ஏற்பாடுகள் இருக்குது. நீல் ப்ராஃபிட்டில் வந்தால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மினிமம் தொகையாண்டு ஒன்று இருக்குது, அதை கொடுக்கணும். 0 ப்ராஃபிட் வந்தால். அப்போ இங்கே லாபம் இருக்குது அரிசி ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொன்னால் அரிசி ப்ராஜெக்டில் வந்து லாபம் அவனோட கொடுக்கணும் நாங்கள். அதுதான் கோஆப்ரேட்டிவ் சங்கத்தின் ஃபியூவல், எரிபொருள். அதை விட்டுட்டு நமக்கு ஒரு 10 லட்சம் வீணா போகுதேன்னு சொல்லி அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசை கொடுத்துக்காம நாங்கள் இப்போ எடுத்து ஒழிச்சு வைப்போமா இருந்தால் அது நாங்கள் கோஆப்ரேட்டிவை தானே வளர்க்குறோம், சங்கம் தானே வளருது, பொது சொத்து தானே. இந்த கதையெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு சரியான கஷ்டத்தில் இருக்கான். இவனை இந்த நாட்டுக்காரனை எப்போ படிபடுறான்னு தெரியாது, சரியான கஷ்டத்தில் இருக்கான். அவனுக்கு இப்போ அந்த வருஷம் முடிய அவனுக்கு தெரியும் அவனுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு வருதுன்னு.
அப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்கில் நடத்திடும் அந்த ப்ராஃபிட்டு அவனுக்கு கொடுக்கணுமென்று கூட இல்லை. உங்களுக்கு சுற்றி கொண்டு ரோலிங்கு காசு தானே வேணும். அந்த பேங்கில் அவன் பேரில் டிபாசிட் பண்ணி விடுங்க. இது நீ 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு பிறகு எடுக்கலாம்னு சொல்லி விடலாம். அவன் அங்கத்தை வந்தானே கேட்பான். அவன் தண்ட பேரில் டிபாசிட்டில் இருக்குது. அதுக்கு எதிராக அவனுக்கே லோன் கொடுக்கலாம். ரைட். சின்ன பிள்ளைகள்ட்ட இருந்து காசு வாங்கலாம், சேமிப்பாங்க. அந்த சேமிப்பை வச்சு ரன் பண்ணலாம். அப்படி நிறைய வழிகள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் அவர்களால் வந்த லாபத்தின் பங்கு கொடுக்கணும். வட்டி லாபத்துக்கு முதலீட்டுக்கு மட்டான வட்டி தான் கொடுக்கலாம். கோஆபரேட்டிவ்ஸ் அந்த சித்தாந்தத்தில் உண்டு. அது முக்கியமானது என்னென்னு சொன்னால், அது இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கேன், அவங்க வட்டி ஹராம். அது நல்ல விஷயம். முன்னேற்றத்துக்கு வட்டி என்றது கணக்கை இருக்கக்கூடாது. இன்றைய வளர்ச்சியடைந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா 2 வீதம் 3 வீதம் தசத்தில் வட்டி இருக்கிற நாடுகள் கூட இருக்குது. நம்மளோட வட்டியெல்லாம் 10க்கு மேலே தான். இந்த வட்டி வீதத்தில் இது தொழில் செய்து முன்னேறலாம். சும்மா கரைபுளிக்கு சாப்பாட்டுக்குள்ளே கொண்டுக்கலாமே தவிர திரண்ட முதலை உருவாக்கி வெற்றி அடையலாது. அப்போ அதுக்காக கோஆபரேட்டிவ் அதில் தெளிவாக இருக்குது. முதலீட்டுக்கு மட்டான வட்டி கொடுக்கும். வெளியில் 10 வீதமா நீ வந்து அதில் போட்டால் 10 வீதம் தான். இப்போ மரம் நடுகர் அந்த மரத்தில் போட்டிங்கன்னா 40,000 வருஷம், இந்த மரத்து ப்ராஜெக்டில் போட்டிங்கன்னா 20,000 கணக்கை சுற்றி கொண்டு தெரியுது. அதுக்கு என்ன ஒரு வீடியோ ஒன்று போட வேண்டி கிடக்கு, நான் போடுறேன். கன பேர் வந்து சுற்றி கொண்டு தெரியுறாங்க காசை கறக்கிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரியெல்லாம் இதில் கோஆபரேட்டிவில் போட்டுட்டு எடுக்கல. கோஆபரேட்டிவில் ஓகே 1 லட்சம் ரூபா போடுறீங்களா, முதலீட்டுக்கு மட்டான வட்டி 4 வீதம் தரப்போகிறோம் அல்லது 5 வீதம் தரப்போகிறோம், இப்படி கதைச்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே நாட்கள் இருக்கணும். கோஆபரேட்டிவில் இல்லை எனக்கு பெருசாக வட்டி வேணாம், ஆனால் மக்களுக்கு பயன்படட்டும்னு சொல்லி கொடுக்குறாக்கள் இருக்கணும். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்னன்னு எடுத்துக்கொண்டு பங்களிக்கும் அங்கத்தவர்களுக்கு பங்கேற்பு களவான லாப பங்கீடு செய்படையிலையா இருந்தால் கோஆபரேட்டிவ் இந்த பிரதானமான சித்தாந்தம் உடைஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் திருப்பி கேட்கலாம், ரஜிதன் இப்போ யாரும் சங்கங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கணுமாண்டு? ஒரு சங்கமும் செய்து கொண்டு இல்லை, ஒரே ஒரு சங்கத்தை தவிர. இந்த பனை தென்னை வள அபிவிருத்தி சங்கம் இருக்குத்தானே, எல்லா பனை தென்னை வழி அபிவிருத்தி சங்கங்களும் இதை செய்கிறாங்க. முதலாவது கல்லை வாங்கிக்குள்ளே அவனுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி வரையக்குள்ளே அதில் வர்ற லாபத்தில் அவனுக்கு அடுத்த ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று போகுது. அவனுக்கு அது தன் லாப பங்குன்னு தெரியும். சில பேருக்கு தெரியாது. 2ஆம் கட்ட கொடுப்பனவு என்று சொல்லி அவன் அந்த தொழிலாளி, அந்த சிவில் தொழிலாளி அல்லது அந்த மெம்பர் அந்த காசை எடுத்துக்கொள்கிறான். அது அந்த சங்கம் மட்டும்தான் செய்யுது எனக்கு தெரிய. வேறு ஏதாவது செய்தால் இல்லை உங்களோட சங்கங்கள் செய்தால் எனக்கு போடுங்க கீழே. வேறு எந்த நுகர்ச்சி சங்கங்களும் கொள்ளனை செய்தவனுக்கு காசை திருப்பி கொடுக்குறே இல்லை. எந்த உற்பத்தி சங்கங்களும் தனக்கு பொருள் வித்தவனுக்கு லாபத்தை திருப்பி கொடுக்குறாங்க இல்லை. நீங்களே சொல்லுங்களேன், ஒரு அங்கத்தவராக நீங்கள் இருந்தால் எதை விரும்புவீங்க? உங்களுக்கு லாபம் திருப்பி தருபடி இல்லை என்றால் லொரிக்காரனுக்கு நெல் விற்கிறதுக்கும் இந்த சங்கத்துக்கு அதே விலைக்கு நெல் விற்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? சங்கத்தை கொடுத்தா அடுத்த நாள் தான் அவன் செக் தருவான், அங்கே தலைவரும் செயலாளரும் சைன் வைப்பான். லொரியில் கொடுத்தா அவன் உடனே காசு வந்துட்டு போயிடுறான். அப்படி நிறைய நன்மைகள் லொரியில் இருக்குது. அப்புறம் நீங்கள் இவனுக்கு பின்னால் தெரியும், சங்கத்துக்கு பின்னால் வேற ஒரு பெனிஃபிட்டும் இல்லையாண்ட உங்களுக்கு உண்மைன்ற ஃபீலிங் வரும். இதுதான் கோஆபரேட்டிவின் பிரதானமான சித்தாந்தங்களில் ஒன்று. திரும்ப சொல்கிறேன், பங்கேற்பு களவான லாப பங்கீடு கட்டாயம் கிடைக்கும், இல்லாட்டி அவுட். இன்றைக்கு கூட்டுறவு சங்கங்கள்ட மீளெழுச்சி மீளாய்வுக்கான நிறைய நிறுவனங்கள் தோற்றம் பெறுது, நிறைய கட்டமைப்புகள் வகுக்கப்படுது. அரசாங்கம் என்ன செய்யலாம் என்று அவையெல்லாம் யோசிச்சு ஏதோ செய்து கொண்டிருக்கணும். இந்த கொள்கை வகுப்பாளர்களாக நீங்களோ அல்லது உங்களுக்கிட்ட இருக்கிறார்களோ இந்த 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 பொடியலுக்குள்ளே ஒர்க் பண்ணுறார்கள் இருந்தால் இந்த கருத்தை கட்டாயமைவிட்ட கொண்டு போங்க. வேறு எதுவும் நீங்கள் செய்ய தேவையில்லை. எந்த காசை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. புதுசாக ஒரு மெஷினரியெலாம் கொடுக்க தேவையில்லை. பங்களிப்புக்கு ஏற்ற லாப பங்குன்ற விஷயத்தை அவங்க கட்டாயம் செய்யணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினா, அதை நடைமுறைப்படுத்தினா, ஐயா திருவியார் படுத்த வாழ்வு திட்ட சங்கத்தில எல்லாம் 535 பேர் மெம்பராக இருக்காங்க. 535 பேரும் ஆளுக்கு 10,000 போட்டானண்டாலே நாங்கள் பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று போடலாம். அவனுக்கு நம்பிக்கை வரணும், வந்தால் தான் அவன் 10,000 போடுவான். இவ்வளவு செய்கிறீங்க ரஜிதன், உங்களோட சங்கத்தில் ஏதாவது செய்கிறீங்களாண்டா செய்கிறதுக்கு ஆன வழிமுறைகளை பார்த்துட்டு தான் நான் உங்களோட பப்ளிக்காக கதைக்கிறேன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கு. அது எங்கள்ட சங்கத்தில் அது நடக்க போகுது. அது ஒரு பெரிய விழாவாக எங்கள்ட அரசாங்க அதிபர்கிட்ட கையாலேயோ அல்லது கவர்னர்கிட்ட கையாலேயோ அது அந்த விவசாயிகளுக்கு அந்தந்த பங்கீடு வழங்கி வைக்கப்படுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. பங்களிக்கும் அங்கத்தவர்களுக்கான லாப பங்கீடுன்றது நிச்சயமாக திருவையாறு படித்த வாலிப திட்ட
உற்பத்தி நுகர்ச்சி கூட்டுறவு சங்கத்தில் நடைமுறைப்படுத்தப்படும். அது முதலாவதாயவா அல்லது வேறு ஏதாவது சங்கங்கள் அதுக்கு முன்னுக்கு முந்துதான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு வழியில் கோஆப்ரேட்டிவ் நல்லா வந்தால் சரி. எங்களை மாதிரியான அபிவிருத்தி அடைஞ்சு வரும் நாடுகளுக்கு கோஆப்ரேட்டிவ் ஒரு முதுகெலும்பு. இல்லைன்னு சொன்னால் தனியார் கோஆப்ரேட்ஸ் கம்பெனிகள் உங்களில் சவாரி விட்டுட்டு தான் போகிறதுக்கு நிற்பாங்க. நீங்கள் யோசிக்கணும் ஐயா. உங்களுக்கு போன வருஷத்தான் காசு கட்டி முடியலை, இந்த வருஷம் வெட்டி வந்த நெல் இல்லை. ஆனால் உங்கள்ட்ட நெல் வாங்கினவன் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி வர்றான், ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு டீல் பேசிட்டு திரிகிறான்டா. அங்கே அவ்வளோ லாபம் இருக்குது. அந்த லாபத்தையே நாங்களே திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடாது? இவ்வாறான கோஆப்ரேட்டிவ் முயற்சிகளை எடுத்து ஏன் நாங்களே திருப்பி எடுக்கக்கூடாது? நீங்கள் இருக்கிற சங்கங்கள் இது யாரும் கோஆப்ரேட்டிவ் அங்கத்தவர்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்களன்னு சொன்னால் உங்களோட சங்கத்துக்கு உங்களோட பிஓடி ஆக்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. இப்படி ஒன்று செய்யணுமாமே, நீங்கள் செய்கிறீங்களான்னு கேளுங்க. இதை பற்றி மேலதிக விவரங்கள் இருந்தால், மேலதிக விளக்கங்கள் இருந்தால் எனக்கு கேளுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜில் கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்கிறேன். எனக்கு கோர்ஸ் கதைக்கு எல்லாமே இருக்குது. இப்போ லெக்சர்ஸ், இந்த விவசாய வேலைகள் எல்லாத்தோடையும் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். நானும் பாரேன், இதுக்குரிய ஆக்களையும் கூப்பிடுவோம், கதைப்போம். அதுவும் இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட சங்கத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்க. இந்த புத்தகம் நல்ல புத்தகங்கள் கிடைக்கும். நான் உங்களுக்கு புத்தகத்தின் லிங்க்கள் தரேன். யாழ்ப்பாண கூட்டுறவு சபை மண்டபத்துக்கு போனீங்கன்னு சொன்னாங்க. இந்த வீரசிங்கம் மண்டபம் 2வது 3வது மாடியில் யாழ்ப்பாண கூட்டுறவு சபைன்ற ஆஃபீஸ் இருக்குது. அங்கே நல்ல புக்ஸ் இருக்குது. 300 400 ரூபாய்க்கு தான் அந்த கூட்டுறவு சித்தாந்தங்கள்ன்ற புக் இருக்குது. நான் அதை தான் பண்ணி வந்து படித்தேன். நான் அதில் பண்ணி கொண்டு வந்து படியுங்க. கூட்டுறவுன்ற பலத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. புதுசாக கூட்டுறவில் சங்கங்களை உருவாக்குறதுக்கு கூட இந்த அரசாங்கத்தின் காலத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. சந்தர்ப்பத்தை விட்டுற வேணாம். பிறகு பஸ் போன பிறகு கை காட்டாமல், நான் என்னோட நண்பர்கள் நிறைய பேரை இப்போ உங்களுக்கு சுற்றி இருக்கிற சங்கங்களில் அங்கத்தவர்களாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஆகிட்டாங்க. வவுனியாவில் கிரி, யாழ்ப்பாணத்தில் சுரேனண்ணா, முல்லத்தீவில் கிசோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதில் அங்கத்தவர்கள் ஆகிட்டீங்க. பக்கத்தில் இருக்கிற 2 கோழி வளர்த்தீங்கன்னா நீங்கள் கால்நடை சங்கத்தில் அங்கத்தவர் ஆகலாம் ஐயா. நெல் வச்சுக்கிறீங்கண்டா அல்லது 4 ஏதோ ஒன்று வீட்டு தோட்டமாக செய்கிறீங்கன்னா படுத்த வாழ்வர் கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் அங்கத்தவர் ஆகலாம். ஏதோ ஒரு சங்கத்தில் நீங்கள் சாமான் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த கிளச்சங்கத்தில் மெம்பர் ஆகுங்கோ. அந்த கிளச்சங்கத்தில் கூட்டங்களுக்கு போங்கோ. அது இந்த அட்மினுக்குள்ளே வாங்கோ. முக்கியமாக இந்த இலசுகள் வாங்கோ. நீங்கள் தான்டாப்பா, நீங்கள் விடுற பிள்ளையாலாண்டா. நீங்கள் வாரீங்க இல்லைன்னு தான் நாங்கள் இன்னும் வயசானாக்களை வச்சு கட்டியல வேண்டியிருக்கு. அவங்கள்ட்ட இந்த நிறைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அவங்களால ஏறாது இந்த ஓடி தெரிஞ்சு செய்கிறதுக்கு. அவங்கள மாதிரி தான் சொல்கிறாங்க. நாங்கள் பின்னுக்கு இருக்கிற போசகர்களாக நீங்கள் ஓடி திரியுங்க. அப்போ நிறைய பற்றாக்குறை இருக்குது, நிறைய தேவை இருக்குது, நிறைய கேப் இருக்குது, அந்த இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளிக்குள்ள நாங்கள் உழைச்சி கொள்ளலாம். ஒவ்வொரு தரம் கூட்டுறவில் இருந்து ஏர்ன் பண்ணலாம், உழைக்கலாம். கூட்டுறவு முயற்சி விட கிராமிய பொருளாதாரங்களை கட்டி எழுப்பலாம். அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பலாம். இதுதான் என்னுடைய மெசேஜ்.